எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த vlog ஃப்ரைடே எடுத்தது. ஸோ கண்டினியூஸாக நியூ இயர் vlogகும் போட்டேன், அடுத்த நாள் Thursday vlogகும் போட்டேன், அதுக்கு அடுத்ததாக ஃப்ரைடே vlogகும், அதுவும் காலையில் பிஸி மார்னிங் ரொட்டீனும் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வாரமே எல்லோரும் பிஸியாக இருப்பீங்க. ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இருக்கிறப்போ இந்த வீடியோவை பாருங்கள். இந்த ஃப்ரைடே மார்னிங் மட்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரத்தில் எந்திரிச்சாலும் டைம் பத்தாதுங்க. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வந்து கடகடன் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி என்ன மெனுன்னு கடகடன் பார்த்துடலாமா? லஞ்சுக்கு புளியோதரை தாங்க செய்யலான்ட்டு புளி ஊற வச்சுருக்கேன். கூடவே அதுக்கு செம்ம சூப்பர் காம்போவாக உருளைக்கிழங்கு பொரியல் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுதான். அடுத்ததாக 3 மணிக்கு ஈவினிங் சாப்பிட்றதுக்காக சுண்டல் நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதை வேக வச்சு அது வெங்காயம் தேங்காயெல்லாம் போட மாட்டேங்க. ஏன்னா 3 மணிக்குங்கிறப்போ கொஞ்சம் கெட்டு போன மாதிரி ஆகிடும் இல்லையா? அதனால் ஆயில் ஊற்றி நம்ம இந்த எக்குக்கெல்லாம் எப்படி ரோஸ்ட் பண்ணுவோம் எல்லா பொடிகளும் போட்டு அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவேன். ஸோ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 3 மணிக்கு சாப்பிட்றப்பவும் ட்ரை ஆகாமல் நல்லாயிருக்கும். ஸோ அதுதான். அடுத்தது 11 o'clock பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் சாலடு, பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லியும் தக்காளி குருமாவும் தான். ஸோ இதுதான் நான் ரெடி பண்ண போகிறேன். இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே 7:30க்குள்ளே ரெடி ஆகணுங்க. ஏன்னா 7:30 கிளம்பிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே ரெடி பண்ணி ஆற வச்சு பேக் பண்ணணும். ஸோ கடகடன்னு கொஞ்சம் ஹரிபரியாக தான் இருக்கும் எல்லா நாளுமே மார்னிங். இதில் கொஞ்சம் ஏதாவது நிதானமாக சாமி கும்பிட்டு வரலான்னு பண்ணினேன் அப்படின்னா இங்கே டைம் பத்தாது. அப்புறம் எனக்கு அன்றைக்கி டே ஃபுல்லாகவே 7:30 தான். ஸோ அதனாலேயே பார்த்திங்கன்னா மார்னிங் விளக்கேற்றி சாமி கும்பிடுவனே தவிர ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். ஸோ முடிச்சுட்டு வந்துட்டு கடகடன்னு சமையல் ஆரம்பிச்சிடணும். இந்த பருப்பு சாதத்துக்கும் சரிங்க, இந்த புளியோதரைக்கும் சரி, இந்த உருளைக்கிழங்கு காம்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்போவுமே எவர் கிரெயின் தான் இல்லையா? எத்தனை பேர்த்துக்கு இந்த காம்போ பிடிக்கும்? புளி சாதத்துக்கும் உருளைக்கிழங்கு பொரியல் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பருப்பு சாதத்துக்கும் உருளைக்கிழங்கு பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். புளிக்குழம்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. அப்படியே இட்லியும் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அதுவும் வெந்துடும் இல்லையா? ஸோ தக்காளி குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டேன். எவ்வளோ ஸ்பீடாக செஞ்சு கடகடன்னு முடித்தாலுமே அந்த கடைசியாக பேக் பண்ணுற பிளேஸ் இருக்குது பாருங்கள், அங்கே எப்படியா இருந்தாலும் டைம் பத்தாமல் தான் போகும் எனக்கு. அந்த டிஃபன் பாக்ஸை தேடி அதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ஐட்டம்ஸை போடுறதுக்குள்ளே எனக்கு சமையல் செய்கிறத விட அது ஒன்று தான் பெரிய கஷ்டமாக இருக்கும். இவங்க எல்லாத்தையும் பேக் பண்ணி அனுப்புகிற வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பம்பரமாக தான் சுற்றணும். இடையில எந்த ஃபோன் கால்ஸ் வந்தாலும் கேட்காது. சரி, அது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த வீடியோவில் ஹஸ்பண்ட் ஏதோ பண்ணிகிட்ருக்கார் இல்லையா? அதை முதல்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இல்லைன்னா அது ஃபோன் காலில் எனக்கு ப்ராப்ளமாக முடியும். ஏங்கிறத சொல்கிறேன் கேளுங்க. எப்போவுமே காலையில் எந்திரிச்சதையும் வாக்கிங் போயிட்டு குளித்து கிளம்புறதுக்கு மட்டும்தான் ஹஸ்பண்ட்க்கு டைம் இருக்கும். இன்றைக்கி பனி அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு வாக்கிங் போகலைங்க. அதனால குளித்து சீக்கிரமே ரெடி ஆகிட்டார். ஸோ ஃப்ரீயாக இருந்ததுனால நான் தான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ட்டு மாதுளம்பழம் தொளித்து வாழைப்பழம் மட்டும் கட் பண்ணி போடுறீங்களா ஃப்ரூட் சாலடுக்குன்னு கேட்டேன். ஓகேன்ட்டு அதுதான் செஞ்சிட்ருக்காரு. எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் மட்டும் வீடியோஸ் பார்க்கல, என் ஹஸ்பண்டோட, அதாவது என்னோடய மாமியார், சிஸ்டர்லாம் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்க பார்த்துட்டு என் பையனை இப்படி வேலை வாங்குறாங்களேன்னு நினச்சிடக்கூடாது இல்லையா? ஃபோன் பண்ணி கேட்கக்கூடாதுக்கு முன்னாடியே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடணும் அப்படின்ட்டு தான் இதை சொல்கிறேன். இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும் அவங்க பையன் எந்தளவு வேலை செய்வார், வீட்டு வேலைகள்லாம் அப்படிங்கிறது தெரியும் அவங்களுக்கு. வீட்டு வேலைகள்லாம் நிறையெல்லாம் செய்யவும் தெரியாதுங்க. நானும் கேட்டுக்க மாட்டேன், ஏன்னா அவங்களுக்கு டைமும் இருக்காது. ஸோ அதனால் அவங்களுக்கும் தெரியும். இதுக்கு மேலே என்னென்னா, என் அப்பா ஃபோன் பண்ணி கேட்பார், ஏம்மா மாப்பிள்ளையை போட்டு இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற, நீ கொஞ்சம் நேரத்துலேயே எழுந்திரிச்சு செய்ய மாட்டியா அப்படின்ட்டு. ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா? ஏன்னா அவங்களும் வீடியோ பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் இத்தனை விளக்கம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள். ஒரே ஒரு வாழைப்பழத்தை தொலைக்க சொன்னது தப்பாக போச்சு. ஓகேங்க, ஒரு வழியாக எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. லஞ்ச் பாக்ஸுக்கும் ஸ்நாக்ஸுக்கும் போட்டாச்சு. அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா பேக் பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா இவ்வளோ நேரத்தில் சாப்பிட மாட்டாங்க. நல்ல போனதையும் சாப்பிட்றதுனால சுட சுட இட்லியை போட்டுருவேன். தக்காளி குருமா அப்படிங்கிறனால இட்லி மேலேயே ஊற்றுறேன். இதுவே சட்னியாக இருந்துச்சுன்னா தனி பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்துருவேன். இதில் பையனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் இட்லி வேண்டான்ட்டான். அவனோட புளியோதரை பயங்கர ஃபேவரெட். அவனுக்கு புளியோதரைனா 2 days நீங்கள் அதை கொடுத்தீங்கனாலும் சாப்பிடுவான். ஸோ அந்தளவு ஒரு புளியோதரை பிரியர். அதனால் அவனுக்கு புளியோதரை தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பேக் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ அவ்வளோதாங்க, அனுப்பிட்டு நானும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். வந்ததுமே இட்லி ஊற்றி வச்சுட்டேன். வீட்டுக்கு ஹெல்ப்புக்காக எப்போவாவது ஒரு அக்கா வருவாங்க, அவங்க வந்திருந்தாங்க. சரி, அவங்களுக்கும் சேர்த்து ஊற்றிட்டு அவங்களுக்கும் கொடுத்துட்டு நானும் சாப்பிட போகிறேன்.
எப்படி இந்த புளியோதரை பருப்பு சாதத்துக்கு உருளைக்கிழங்கு வந்து சூப்பர் காம்போவோ, அதே மாதிரி தான் இட்லிக்கு தக்காளி குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரியான காம்பினேஷன் அது. அதுவும் சுட சுட இட்லியோட இந்த தக்காளி குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். எனக்கு இந்த கிச்சனில் எப்போவுமே இந்த பேக் டோர், எங்கள் வீட்டோட பேக் டோர் பார்த்திங்க அப்படின்னா திறந்திருந்தால் தான் நானும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன். வீடும் பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்கும். அது சாத்தியிருந்தாலே அது வந்து இருட்டின மாதிரி இருக்கும், வேலை செய்கிற மூடே வராது. ஸோ எப்போவுமே கிச்சனுக்கு வந்ததையும் முதல் வேலை கதவை திறந்து விட்டுட்டு அப்புறம் தான் சமையலையே ஸ்டார்ட் பண்ணுவேன். குளிராக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் அந்த கதவு கொஞ்சமாவது திறந்துருக்கணும். ஸோ உண்மையாகவே இது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இப்படியே பழக்கமானதுனாலையோ என்னமோ எந்த வீட்டுக்கு போனாலும் இதே எதிர்பார்ப்பு இருக்கும். அதுவும் சம்மர்லலாம் பார்த்தீங்கன்னா குக் பண்ணுற கஷ்டமே இருக்காது. ரொம்ப புழுக்கமாக அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. ஓப்பன் கிச்சனில் சமையல் செய்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து தப்பு தான். எந்த பிளேஸ் எப்படி இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பழகணும். நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, சப்போஸ் யாராவது வீடு கட்டுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி கிச்சன் பக்கத்தில் ஒரு டோர் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது குக் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லைங்க, நல்ல வெளிச்சமாகவும் இருக்கும், காத்தோட்டமாகவும் இருக்கும். அதனால நம்மளோட கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வைப்போம் இல்லையா, ஸோ அதெல்லாமே வந்து பூச்சிகள்லாம் விழுகாமல் கூட, அதாவது ஃபங்கஸ் எல்லாம் வராமல் ரொம்ப கப்புன்னு அடைச்சி வச்சுருந்தாலோ இல்லை ஈரமாக இருந்தாலோ ஃபங்கஸ் எல்லாம் நிறைய பொருட்களுக்கு வரும் இல்லையா, இந்த மாதிரி வெளிச்சம் படுறப்போ கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பு, அதே மாதிரி கருப்பு உளுந்து கஞ்சி ரெடி பண்ணுறதுக்காக, அதாவது கருப்பு உளுந்தில் கஞ்சி, கம்பு பார்த்திங்கன்னா மாவை அரைச்சி வச்சுட்டோன்னா தோசையெல்லாம் சுடுறதுக்காக ரெண்டையும் க்ளீன் பண்ணி காய வைக்க போகிறேன். கம்பு பார்த்திங்கன்னா நல்ல நாட்டு கம்பு, செம்ம வாசனையாக இருந்துச்சு. ஸோ நல்லா கழுவி 2 நாள் காய வச்சிட்டோன்னா மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கருப்பு உளுந்து உடைக்காத முழு உளுந்தாக வாங்கியிருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா கழுவி காய வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா காலையில் இந்த சத்து மாவெல்லாம் போடுறோம்ல, அதே மாதிரி உளுந்தங்கஞ்சி ரெடி பண்ணி குழந்தைகளுக்கு கொடுத்துடலாம். காலையில் கடகடன்னு குடிச்சிட்டு போயிட்டு வாங்க இல்லையா, அதுக்காக. அதுதான் இந்த தடவை பனியும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, வெயில் நல்லாவே அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா. ஸோ இனி எதுனாலும் கழுவி காய வச்சிட்டோன்னா 1 நாள் 2 நாள் நல்லா ஜம்முன்னு காஞ்சிரும், நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பின்னாடி கட்டலை விரித்து அதில் துணியை போட்டு தான் காய வைப்பேன் எப்போவுமே. ஆனால் இன்றைக்கி துணியை விரித்து காய போடுறதுக்கு ஒரு சோம்பேறித்தனமாக இருக்குது. சரி கொஞ்சமாகவும் இருக்குங்களா, அதனால் தட்டத்திலேயே போட்டுட்டேன். அதுவும் அந்த சல்லடையில் வச்சு நல்லா தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டோமா, ஸோ அதனால் தட்டத்திலே வச்சோன்னா சீக்கிரம் காஞ்சிரும் அடிக்கிற வெயிலுக்கு. அதனால் பிளேட்லேயே வச்சாச்சுங்க. இனி துணினா அதை வச்சு அது பறக்காமல் இருக்கிறதுக்காக சைடில் எல்லாம் வைக்கணும். அதனால் இப்படியே செஞ்சாச்சு. கொஞ்சமாக இருக்கிறதுனால, இதுவே கொஞ்சம் நிறைய இருந்துச்சுன்னா கண்டிப்பாக துணியை விரித்து தான் போட வேண்டியதாக இருக்கும். கம்பு, ராகி, கோதுமை, வரமிளகா எதுனாலும் இந்த இடத்துல தான் இந்த கட்டலை விரித்து நல்லா காய போட்டு எடுத்துக்குவேன். கீழே காய போடுறத விட இது எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஒரு 4 or 5 days இருக்குங்க. கோதுமையும் அதே மாதிரி தான் ஒரு 5 கிலோ வாங்கியிருந்தேன். வாங்கி நல்லா கழுவி இதே பிளேஸில் காய போட்டு எடுத்து இன்றைக்கி காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதையும் கொண்டு போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா பேப்பர் போட்டு ஆற போட்டிருக்கேன். இன்றைக்கி ஒரு புதுசாக ரெசிபி செய்யணும் அப்படின்ட்டு தான் மில்லட்ஸ் ஊற வைக்க போகிறேன். மில்லட்ஸில் தக்காளி தோசை, மட்டரிசி 1 கப்பு, குதிரவாளி அரிசி 1 கப்புங்க. நல்லா கழுவிட்டு ஒரு 4-5 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறமா என்னென்ன சேர்த்து அரைக்கிறேங்கிறத பார்க்கலாம். இந்த தக்காளி தோசை என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதை மில்லட்ஸில் செஞ்சு பார்க்கலான்ட்டு தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி செய்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். அது ஊறட்டும். அதுக்குள்ளே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேலை செய்யலாம் அப்படின்ட்டு தான் இந்த பிளேஸை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். கவுண்டர் டாப்பில் மோஸ்ட்லி ஒயிட் பேஸ்டு திங்ஸ் வச்சுருக்கேன். இந்த இடத்துலையும் அதே மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தான் இந்த பிளேஸை முதல்ல க்ளீன் பண்ணி விட்டுறலாம். அப்புறம் என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வாங்கி ஒரு 4-5 நாள் ஆகிடுச்சுங்க. இடையில நியூ இயர் வேறு வந்துச்சு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் க்ளீனிங் எல்லாம் முடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் வைக்கல. இன்றைக்கி வந்து இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் எடுத்தாச்சு. சோப் டிஸ்பென்சர் தாங்க வாங்கியிருந்தேன். முதல்லையே பிளாக்ல வச்சுருந்தேன். ஆனால் அது வந்து என்னமோ கீழே ஸ்க்ரூ ஏதாவது இதாகிடுச்சா என்னன்னு தெரில, லிக்விட் மேலே வரவே இல்லை ப்ரெஸ் பண்ணால். அதனால இப்போ சரி ஒயிட்டாக வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம கவுண்டர் டாப்புக்கும் கொஞ்சம் வந்து மேட்ச் ஆகும் இல்லையா, அதனால் அந்த சோப் டிஸ்பென்சர் கூடவே இந்த 4 pieces செல்ஃப் ரேக் அப்படின்ட்டு ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். மீஷோவில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த லிக்விடு இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து நம்ம ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம், அதுக்கும் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த சின்னதாக இருக்கு இல்லையா, இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா
நம்மளோட அந்த ஸ்க்ரப்பை எல்லாம் வைக்கிறப்போ தண்ணி வடிஞ்சிரும். அதுக்காக நான் இந்த இடத்துல இந்த ஒரு இதை மட்டும் ஒட்டிடலான்ட்ருக்கேன். இந்த ஸ்டிக்கரும் கொடுத்துருக்காங்க. இது நல்லாவே ஹெவியாகவே வெயிட் தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பின்னாடி இருக்கிற அந்த இதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயே வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணோன்னா நல்லா ஒட்டிக்கும். சிஸ்டர் ஒருத்தங்க கமெண்ட்ஸில் ஹோம் டூர் போட சொல்லி கேட்டிருந்தாங்க. ஹோம் டூர் கண்டிப்பாக போடுறேங்க, நீ ஒரு 10 டேஸில் போடுறேன். ஆனால் ஹோம் டூர் போடுற அளவு ரொம்ப மாடர்னான வீடெல்லாம் இது கிடையாது. ஏன்னா இந்த வீடு கட்டி 23 வருஷம் ஆச்சுங்க. 23 இயர்ஸ், அதாவது என்னோடய மேரேஜுக்கு முன்னாடியே வந்து வீடு கட்டிட்டாங்க. வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்காக செஞ்சுருப்பாங்க போல். வீட்டு கட்டி கிரகப்பிரவேசத்துக்கு பார்த்திங்கன்னா அம்மா அப்பா வந்திருந்தாங்க. வீடு கட்டி முடிக்கவே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஓரளவு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு எங்களுக்கும். அந்த டைமில் கிரகப்பிரவேசத்துக்கு அம்மா அப்பா 2 பேருமே விளக்கு வாங்கி வந்து அப்படியே விசிட் பண்ணிட்டு போனாங்க. ஸோ 23 வருஷம் ஆச்சுங்க. ஸோ அந்த டைமில் எது மாடனோ அந்த மாதிரி தான் செஞ்சுருக்காங்க. ஈவன் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா டைல்ஸ் கூட கிடையாது, மொசைக் தான். ஸோ அந்த டைமில் நியூவாக டைல்ஸ் வந்துட்டு இருந்ததுனால மாமா என்ன நினச்சிட்டாரு, எந்தளவு அது குவாலிட்டின்னு தெரியாது இல்லையா, அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகுது டைல்ஸு. ஸோ மொசைக் வந்து நல்லா ஹெவியாக இருக்குது அப்படின்ட்டு அதுதான் போட்டாங்க. ஸோ அந்தளவு ஒரு பழைய வீடு தான். நான் கண்டிப்பாக போடுறேன், ஹோம் டூர் போடுறேன். ஆனால் 23 இயர்ஸ் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருச்சு. அதே மாதிரி மெயின்டெனன்ஸும் வந்து அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் என்னோடய வீடியோஸை கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இடையில அதாவது லாஸ்ட் இயர் மே மந்த்து அந்த டைமில் நாங்கள் வந்து ஹஸ்பண்டோட ட்ராவல் அவாய்ட் பண்ணோங்கிறதுக்காக ஷிஃப்ட் ஆனோம் வீடை. இதை வந்து ரெண்ட்டுக்கு விட்டுட்டு நாங்கள் வேறு வீட்டுக்கு போனோம். ஆனால் சொன்னால் நம்பவே மாட்டீங்க, 2 மாதம்தான் இருந்தோம். அதுக்கு மேலே இருக்க முடியல. ரொம்ப மிஸ் பண்ணோம். ஏதோ வேற்று கிரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஹஸ்பண்ட் சொன்னார். ஸோ அந்தளவு வந்து எங்களால் நாங்களும் இன்றைக்கி செட் ஆகிட்டோம் நாளைக்கு செட் ஆகிட்டோம்னா முடியவே இல்லை. ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சரி மறுபடியும் திரும்பி எங்கள் வீட்டுக்கே வந்துட்டோம். ஸோ அந்தளவு பயங்கர ஒரு எமோஷ்னலாக ரொம்ப அட்டாச் ஆகிட்டோம் வீட்டோட. ஆனால் வீட்டுக்கு இத்தனை வருஷம் ஆயிருந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப பெருமைக்காக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். நானாகட்டும் என் ஹஸ்பண்ட் ஆகட்டும் இந்த பிளேஸில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பிளான்ஸ்லேருந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வரைக்கும் ஒரு அழகுக்காக வைக்கிறதுல கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். இப்போல்லாம் எங்களை விட குழந்தைங்க ரொம்ப சஜஷன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, வீடு பழசோ புதுசோ நம்ம வந்து நம்ம வீட்டை ரசிக்கணும். ரசித்தோம் அப்படின்னாலே வீடு சொர்க்கமாக இருக்கும். சாரிங்க, வீட்டை பற்றி பேசிட்டு தக்காளி தோசைக்கு அரைக்கிறத வந்து என்னென்னு சொல்லாமல் விட்டுட்டேன். நம்ம ஊற வச்சுருந்த அரிசியோட ஒரு 4-5 தக்காளி, கொஞ்சம் சீரகம், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஊற வச்ச அரிசியை வந்து நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா கடைசியாக நம்ம தக்காளி சீரகம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துடலாங்க. இதை வந்து நம்ம நார்மலாக இட்லி தோசைக்கெல்லாம் போடுற இட்லி அரிசி இருக்கும் இல்லையா, அதை ஊற வச்சு கூட இந்த மாதிரி தக்காளி சீரகம் உப்பு சேர்த்து செய்யலாம். நான் இன்றைக்கி மில்லட்ஸில் செஞ்சு பார்த்தேன். அதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தக்காளி சேர்த்து அரைக்கிறதுனால நம்ம ஈவினிங் அரைச்சோம் அப்படின்னா நைட்டே சுடுறதுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப புளிக்க வைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. 2 நேரத்துக்கு அரைச்சி வச்சுக்கலாங்க. நைட்டும் சுட்டுக்கலாம், அதே மாதிரி காலையில் சுட்டுறப்பவுமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னின்னு இந்த சட்னிகள்லாம் மேட்ச் ஆகும். நீங்கள் மில்லட்ஸ்லேயும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், இல்லைனா ஒயிட் ரைஸ்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி கூட சேர்த்து அரைக்கிறப்போ அது ஒரு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கம்பு உளுந்து 2மே காய போட்டிருந்தேன் இல்லையா, எடுத்து பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டேன். நாளைக்கு ஒரு நாள் காய வச்சுட்டு கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துடலாம். கோதுமை அரை போட்டிருந்ததையும் எடுத்தாச்சு. ஸோ அடுத்தது வெள்ளிக்கிழமை நம்மளோட பூஜை 6 மணிக்கு. ஒவ்வொரு வீடியோலையும் போட்டுடுறேன் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. அந்த பூஜை வீட்டில் செய்கிறப்போ ரொம்ப வீடு மங்களகரமாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா நிலவாசலுக்கு சாம்பிராணி காட்டுறேன். பால் சாம்பிராணி யூஸ் பண்ணி, அதாவது இந்த தொட்டி தேங்காய் அந்த இது இருக்கும் இல்லையா, அதை வந்து ஸ்டவ்வில் நல்லா காட்டி அதில் தான் நான் வந்து பால் சாம்பிராணி ஆட் பண்ணி புகை போடுவேன். ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இதை வந்து ஒவ்வொரு வீடியோலையும் நான் போடுறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்ட்டு தான். ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் மட்டுமாவது இந்த மாதிரி சாம்பிராணி புகை வீட்டுக்கு போட்டிங்க அப்படின்னா சின்ன பூச்சிக அந்த மாதிரியும் இல்லாமல் இருக்கும். வீடும் வந்து தெய்வீகமாக இருக்கும்.
ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் மட்டுமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக தான் இன்றைக்கும் வந்து போட்டேன். அதே மாதிரி விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. இந்த தீப ஒளியை உங்களுக்கு காட்டுறதுல எனக்கு ஏன் தெரில அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதனால் நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக நைட் டின்னருக்கு நம்ம தான் அரைச்சி வச்சுருக்கோமே குதிரைவாலி தக்காளி தோசை, அதுதான் பாருங்கள். கொஞ்சம் தண்ணியை சேர்த்து தோசைக்கு எப்போவும் நம்ம எப்படி கரைப்போமோ அந்த மாதிரி கரைச்சி ஊற்றினோம் அப்படின்னா நல்லா ஈஸியாகவே வந்துடும். ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பரான இந்த தக்காளி தோசையை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் அரைச்சிருக்கேன். இது கூட வந்து நம்ம வெங்காயம் இதெல்லாம் கூட சேர்த்து அதாவது இந்த அடை தோசைக்கெல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரியும் நம்ம வெங்காயமெல்லாம் கட் பண்ணி கூட சேர்த்து சுடலாம். நான் வந்து இன்றைக்கி சட்னி அரைச்சிருக்கிறதுனால ப்ளைனாக தோசையை ஊற்றி சாப்பிட போகிறோம். அவ்வளோதான், இன்னத்தோட வ்ளாகு எண்டுக்கு வந்தாச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.